கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் மட்டுமல்ல, நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகவே தான் இந்த நாட்களிலே விவிதமான வசனங்களை, ஆலோசனைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றும், இம்மையிலும் அருமையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே விவிதமான வாக்கியங்களை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷர்களும், விசேஷமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியம் என்று அலைந்து போவோம். ஊழியத்துக்கு பின்னாடி சென்று விடுவோம். நாட்கள் போகிறது தெரியாது, நேரம் இருக்காது, நம்முடைய காரியங்களை பார்க்கிறதுக்கு கூட ஞாபகமும் இருக்காது, நேரமும் இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை உய்த்து சோதியுங்கள், ஆராய்ந்து சோதியுங்கள். ஹல்லேலூயா. நாம் நம்மை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் எடுத்தால்தான் நம்மை சோதித்து ஆராய்ந்து உய்த்து ஆராய்ந்து சோதிக்க முடியும். ஹல்லேலூயா. சாதாரணமாக ஆராய்ந்துல உய்த்து, அதை நிதானமாக ஆழமாக ஆராய்ந்து நம்மை நாமே சோதிக்க வேண்டும். நம்மில் என்ன குறைகள் காணப்படுகிறது, என்ன நிறைகள் காணப்படுகிறது, தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் என்னென்ன இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாமே அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறோம். கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கோபத்தின் நாளிலே நீ மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளுக்கென்று நாம் அழைக்கப்பட்ட நாம் அவருடைய நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏனென்றால் நாம் தான் அவருக்கு மனவாட்டியா காணப்பட போகிறோம். அவர் வரும் நாளிலே நாம் அங்கே பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஊழியம் செய்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே அல்லது அவரை நாம் பார்க்கும் நாளிலே நாம் என்ன ஊழியம் செய்தோம் என்று பார்க்க மாட்டார். அதை இரண்டாவது தான் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பரிசுத்தமாக இருந்ததா, நாம் தேவனுடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்தணுமா, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே செய்தோமா, ஊழியம் செய்தால் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்தோமா என்றுதான் தேவன் பார்ப்பார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் காணப்படுகிறோம். தாவீது ராஜா கூட அடிக்கடியாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தன்னைத்தானே அவர் பரிசோதிக்கிற ஒரு பழக்கம் அவரிடத்தில் காணப்பட்டது. 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே தாவீது சொன்னார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அநித்தியம் என்று அவருக்கு தெரியும். நித்தியத்தை சுதந்திரிக்கத்தக்க வழியிலே என்னை நடத்தும் என்று ஒரு ராஜா ஜெபித்திருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை போல தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து தேவனிடத்திலே கேட்டு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள்,
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மனுஷன் அந்த மனுஷன் அல்ல நமக்கு சத்துருக்கள். நம்முடைய சத்துரு எதிராளியாகிய பிசாசானவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போய்விடாதபடி நம்மை தடுப்பதுதான், நம்மை தேவனை விட்டு பிரிப்பது தான், நம்மை தேவனை விட்டு விழ தழுவது தான் அவனுடைய வேலை. அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான், வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அவன் சாதாரணமானவன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாராயிருந்தாலும் சரி, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை நாம் வைத்து ஆராய்ந்து, நாம் சோதித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். தேவனுக்கு பிரியமான வழிகளை நாம் வாழுகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்வின் எல்லா பாகங்களிலும், நம்முடைய ஊழிய களங்களிலும் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டார்கள், எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று பயப்படுகிறவர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் ஊழியத்தின் பழு, ஊழியம் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதன் பலன் என்ன? இம்மையிலும் மறுமையிலும் அதன் பலன் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் இராவிட்டால் நம்முடைய ஊழியம் நமக்கு எந்தவித பிரயோஜனத்தையும் கொடுக்காது. ஆகவே தான் தேவன் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எரிகிற அக்னி கடலிலே யார் யார் போவார்கள் என்றால், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபசாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் ஆகிய அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமுகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து சோதித்து நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, நாம் அவைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு அவைகளிலிருந்து நாம் விலகும் பொழுது, கர்த்தர் நமக்கு அவைகளை விட்டு விலகவும் அவைகளை ஜெயிக்கவும் பலன் தருவார். மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தில் இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உங்களுடைய ஆலோசனைகளுக்காக நன்றி. நாங்கள் யாராக இருந்தாலும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் கூட, எங்களை நாங்கள் வைத்து ஆராய்ந்து சோதிக்க, தேவனுக்கு பிரியமான வழிகளில் மட்டும் நாங்கள் நடக்க, உம்முடைய சித்தம் செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் விரும்பாத எந்த குணாதிசயங்களும் எங்களுக்கு காணப்படாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.